நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம விஜய் ஆண்டனி நடிப்புல விஜய் மில்டன் அவர்களோட இயக்கத்துல வெளிவந்திருக்க மழை பிடிக்காத மனிதன் பேரு கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த கதை எப்படி இருக்கு, யாரெல்லாம் நடிச்சிருக்கா, கதை நல்லா போதா, சுவாரஸ்யமா இருக்கா, யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்றத இந்த ரிவ்யூல பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கதையோட தொடக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ட்ரக்ஸால வந்து ஒரு பொண்ணை கொலை பண்ண ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டரோட பையனா இருக்காங்க. அவங்கள வந்து இவர் வந்து கொன்னுடுறாரு. கடைசியில் அந்த மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவரை கொல்றதுக்காக, ஹீரோவை கொல்றதுக்காக வெறி கொண்டு தேடிட்டு இருக்கும் போது அவர் கண்ணில் இருந்து நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்றதுக்காக இவர் வந்து டிஃபென்ஸ்ல போயிட்டு சேர்றாரு. அங்கே டிஃபென்ஸ்ல சீனியரோட தங்கச்சி கூட இவருக்கு லவ் ஆகவே மழையில வந்து நம்ம நினைக்கலாம் ஜாலியாக வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லவ்வர் கூப்பிட இவரும் வந்து போறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் சொல்றாங்க, இல்லை உன்னோட உயிருக்கு வந்து ஆபத்து, போகாதீங்க அப்படின்னு சொல்ல தன்னோட காதலியோட ஹீரோ வந்து போறாரு. போகும்போது அங்கே ஒரு அட்டாக் நடந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பாக போன அந்த டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய அவங்களோட நண்பர்களும் அவரோட வந்து பார்த்தீங்கன்னா காதலியும் வந்து இறந்துடுறாங்க. கடைசியில் இவரோட சீனியர், அதாவது காதலியோட அண்ணா வந்து இவரை காப்பாற்றிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. மினிஸ்டருக்கோ எல்லாருக்குமே வந்து நீ இறந்துதான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்து ஒரு இடத்துல போயிட்டு விட்டுறாங்க, ஒரு ஊரில் போயிட்டு விட்டுறாங்க அந்தமான்ல. அங்கே ஹீரோ யாராக இருக்காங்க, அவங்களுக்கு பேர் இருக்கா, என்னவா இருக்காரு, கடைசியில் இந்த கதை வந்து எதை நோக்கி போகுது, அங்கே அவருக்கு சில பிரச்சனைகள்லாம் வரவே அதை தீர்த்து வைக்கிறதுக்காக ஹீரோ போக கடைசியில் அது சரியாச்சா, ஹீரோ என்ன ஆனாரு, எல்லாருக்கும் தெரிய வந்துச்சா ஹீரோ உயிரோட இருக்காருன்றது, கடைசியில் அந்த மினிஸ்டர் வந்து ஹீரோவை கொன்னாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதையா இருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் விஜய் மில்டன். இந்த படத்துல விஜய் ஆண்டனி, மேகா ஆகாஷ், சரண்யா பொன்வண்ணன், முரளி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமார், சத்யராஜ், இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பட்டாளமாகவே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையில் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதையாக கொண்டு போனது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. விஜய் ஆண்டனிக்கு ரொம்பவே சட்டிலான சைலண்டாக இருக்கக்கூடிய கேரக்டராக கொடுத்ததாக இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறமா கதையாக கொண்டு போன விஷயமா இருக்கட்டும், லொக்கேஷன்ஸ் காட்டுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே ட்ரீட் தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இந்த படத்தோட கதை ரொம்பவே நல்லா இருக்கு, நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட பேர், அவர் யாருன்றது எதுவுமே தெரியாது போயிருக்கக்கூடிய புது இடத்துல. ஆனால் அவருக்கு தெரிஞ்சவங்க அவரை வந்து மென்ஷன் பண்ணி சொல்றது எல்லாமே 2223 உயிரோடு இருக்காங்க தானே அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். 2223 தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் அவரோட ஐடென்டிஃபை என்ன அப்படின்ற விஷயங்கள் வந்து காட்டுறது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி நடிச்சிருக்கக்கூடிய, இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கக்கூடிய பிச்சைக்காரனா இருக்கட்டும், இல்லைன்னா சலீமா இருக்கட்டும், இந்த படங்கள் மாதிரியே இந்த படத்துலையும் கேரக்டரா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்பவே சட்டிலான, ரொம்பவே அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக தான் காட்டியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனியோட ஒரிஜினாலிட்டி, இவருக்கு வந்து இந்த மாதிரியான கேரக்டர் வந்து ரொம்பவே நல்லா போகும், ஆடியன்ஸ் கூட நல்லாவே அது வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது படத்தோட ஸ்டார்டிங்லேயே அதை காட்டினது வந்து ஆடியன்ஸ்க்கு நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்க செய்யுது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட முக்கியமான ஒரு கதைக்களத்தில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த பப்பி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு விஷயங்கள் வரவே ரொம்பவே வந்து சட்டிலாக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஆனால் அந்த பப்பியை பார்த்தா மட்டும் சின்னதாக ஒரு ஸ்மைல் வரும். அந்த பப்பிக்காக லைட்டாக ஒரு எமோஷனாக காட்டுற விஷயமா இருக்கட்டும், அதனால் நிறைய பிரச்சனைகள் வரதா இருக்கட்டும், இல்லை அந்த பப்பிக்கு ஒரு விஷயம் நடக்கவே ஸோ அதை இவர் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கிற ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு கதையாக கொண்டு போனது நல்லா இருந்துச்சு. குறிப்பிட்ட சில படங்கள் தவிர்த்து நிறைய படங்களை வந்து ஒரு செல்ல பிராணியாக மட்டுமே ஒரு நாயை வந்து ஒரு சின்னதாக ஃப்ரேமில் காட்டிட்டு போகிறது போக, இதில் வந்து கதையில் ஒரு முக்கியமான கேரக்டராக இருக்கக்கூடியது வந்து அந்த பப்பினே சொல்லலாம். நான் பார்த்த வரைக்கும் அந்த கதை அப்படி தான் எனக்கு கனெக்ட் ஆச்சு. முக்கியமாக அந்த பப்பிக்கு என்ன ஆச்சு அப்படின்றதுக்காக அவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி, இல்லை அந்த பப்பிக்கு வந்து இப்படி நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வரவே எதனால் அது நடந்துச்சு அப்படின்னு போகும்போது தான் அந்த பிரச்சனைகள், ஆல்ரெடி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுற விஷயமா காட்டியிருந்தாங்க. ஸோ அது கதைக்கு ரொம்பவே சூட் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக படத்தில் வரக்கூடிய அந்த லொக்கேஷன்ஸ் விஷுவலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே கலர் டோனில் வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு தண்ணிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன்றதால ஒரு மாதிரி ப்ளூவாக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ரீன்லாம் ஜாயின் ஆகி கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு கலர்ஃபுல்லான ஒரு ட்ரீட்டும் இருக்க மாதிரி இருந்துச்சு. கதை எதை நோக்கி போகுது, அந்த கேரக்டர் மெயின் கேரக்டராக இருக்கக்கூடியவங்க வந்து எந்த மாதிரியான ஒரு கேரக்டராக இருந்துட்டு இருக்காங்க. ஒரு கஃபேல இருக்கக்கூடிய ஒரு அம்மா, சரண்யா பொன்வண்ணன் நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து எதுவுமே சொல்லாமையே விஜய் ஆண்டனியை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், அவங்க சொல்லக்கூடிய சில டயலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்லேயே நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. திரும்ப என்ன நடக்கும்ன்றது யாருக்கு தெரியும், நீ வருவியா இல்லையான்றது அது தானாக முடிவாகட்டும், நீ ஏன் சொல்கிற வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய டயலாகாக இருக்கட்டும், ஒரு அமைதியான ஒரு அம்மாவான கேரக்டரில் பட் எல்லாரையும் புரிஞ்சு எல்லாருக்கும் அனுசரித்து இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக காட்டும்போது அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் காட்டுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்குண்டான ஒரு கலர்ஃபுல்லாக கொண்டு போனதாக இருக்கட்டும், லொக்கேஷன்ஸ் காட்டினதாக இருக்கட்டும், இல்லை அந்த கேரக்டரை போர்ட்ரேட் பண்ணி காட்டின விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த படத்தில் ரொம்பவே நல்லா செட் ஆகியிருக்கு.
அடுத்தது அந்த படத்தில் என்னெல்லாம் பெட்டராக ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதையாக கொண்டு போனது நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் வரக்கூடிய விஜய் ஆண்டனி காட்டக்கூடிய அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ரொம்பவே அமைதியாக காட்டுறாங்க. ஓகேப்பா, அது அப்படியே அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், பிரச்சனைகளில் எப்படி இது மூலமாக அவங்க வந்து சால்வ் பண்ணுறாங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்து நம்மளை கொண்டு போகிறாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் அது அப்படிலாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்பவே வந்து சத்தமாக டயலாக் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனாக இறங்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் செட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக அமைதியாக இருக்காரு, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்காசமாக காமெடிஸுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், அதிகமான காமெடி இல்லை, பட் அவரும் அவர் கூட இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட் கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணால் வந்து லவ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியான ஒரு 2-3 டயலாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காமெடியை நல்லாவே வந்து கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. அதே செகண்ட் ஹாஃப் வர வர வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக டயலாக்ஸ்லாம் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஆக்ஷனாக இறங்குறதா இருக்கட்டும், பாடி லாங்குவேஜ் அப்படியே மாறுறதா இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் செட் ஆகலையோ அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு கேரக்டராக அமைதியாக போகிற கேரக்டராக இருக்கக்கூடிய விஜய் ஆண்டனி வந்து லாஸ்ட்டில் மாறினது வந்து கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு ஸ்க்ரீனை விட்டு தள்ளி வைக்கிற ஒரு விஷயமாவே இருந்துச்சு. ஏன்னா அதில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாமோ, டேரக்டர் சைடில் இருந்தோ, இல்லை டயலாக் சைடில் இருந்தோ, இல்லை விஜய் ஆண்டனி அவர்களோட சைடில் இருந்தோ இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆக்ஷனாக இறங்கி ஒரு டயலாக் பேசிட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷனில் இறங்குவார். அந்த இடத்துல கொஞ்சம் டயலாகோட டோன் குறைச்சதாக இருக்கட்டும், இல்லைனா டயலாக் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய கேரக்டருக்கு எப்படி மாற்றணுமோ அப்படி மாற்றிருக்கலாம். திடீர்னு ஒரு கேரக்டர் அமைதியாக இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து சத்தமாக பேசவே அது எங்கேயோ வந்து விட்டு போகிற மாதிரியோ இல்லை விடுபட்டு போகிற மாதிரியோன்னு ஒரு ஃபீல் ஆடியன்ஸ்க்கு கொடுக்குது. அடுத்தது அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்ச கேரக்டராக இருக்கட்டும், இல்லைனா மைண்டில் நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு ஃப்ரெண்டாக வரக்கூடிய ஒரு கேரக்டர். அதாவது அந்த கேரக்டர் நடித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிருத்வி அம்பர் அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்க துருன்னு இருக்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லை அம்மா மேலே பாசமாக இருக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்காக நிறைய விஷயங்கள் செய்கிறதா இருக்கட்டும், தான் லவ் பண்ணுற பொண்ணையை வந்து விட்டு கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு எமோஷனல் கலந்து அதே சமயம் துருன்னு இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை கொண்டு போனது இந்த படத்தில் எக்ஸ்ட்ராவே ஆடியன்ஸை வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த கேரக்டர் என்ன பண்ணுது, எதுக்கு இப்படி வாய் கொடுத்து பிரச்சனையில் மாட்டுது அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருந்துச்சு. ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது அந்த படத்தில் வரக்கூடிய சாங்ஸாக இருக்கட்டும், இல்லை பிஜிஎம்மாக இருக்கட்டும், விஜய் ஆண்டனியோட படத்தில் நிறைய பாடல்கள் இல்லாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு பாட்டாச்சு ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிடும். கண்டிப்பாக அது வந்து எப்பவுமே பாடக்கூடிய இல்லைனா மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டாக செட் ஆகும். ஆனால் இந்த படத்தில் அப்படி எந்த பாட்டுமே செட் ஆகலை. பிஜிஎம்மாக இருக்கட்டும், இல்லை சாங்காக இருக்கட்டும், எதுவுமே அப்படி கொஞ்சம் கனெக்ட் ஆகாத மாதிரி, இல்லைனா ஆடியன்ஸுக்கு அதை கொண்டு போய் சேர்க்குற ஒரு விஷயமா இல்லை அப்படின்றது சின்னதாக ஒரு வருத்தம் இருக்குது. பாட்டிலையாச்சும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவாங்க நம்மள, நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தாலும் இந்த படத்தில் அப்படி எந்த ஒரு பாட்டுமே வந்து மைண்டில் டக்குன்னு நிற்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. அட்லீஸ்ட் ஒரு லிரிக்ஸ் ஆச்சு நம்மளுக்கு வந்து மைண்டில் நிற்கும், இல்லைனா வந்து ஒரு சும்மா பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயமானாச்சும் மாறும். ஆனால் இந்த படத்தில் அப்படி இல்லாதது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது விஜய் ஆண்டனி படத்தில் இல்லாதது லைட்டாக ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குதுன்னு அப்படின்னே சொல்லலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டாக வரக்கூடிய அந்த கதையை, ஹீரோக்கு வந்து என்ன நடந்துச்சு பாஸ்டில் அப்படின்ற கதையை வந்து முன்னாடியே சொல்லிடுறாங்க. ஸ்டார்டிங்கில் படம் தொடங்கும் போதே அப்படி தான் தொடங்குது. அப்படி இருக்கும்போது எதை வந்து இவங்க வந்து ட்விஸ்ட்டாக வைப்பாங்க, இல்லை கிளைமேக்ஸ் எதை நோக்கி போகும், கடைசியில் ஹீரோக்கு என்ன ஆகும் அப்படின்ற ஒரு டவுட்டை வந்து படத்தோட ஸ்டார்டிங்லே ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்தே வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ படம் எதை நோக்கி போக போகுது, எதனால் இப்படி போக போகுது, ஒரு அமைதியாக இருக்க கேரக்டர் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், அவங்களுக்கு என் லைஃப்பில் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி செகண்ட் ஹாஃப் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ஃபஸ்ட்டே சொன்னதால் அப்போ எதை நோக்கி போக போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மினிஸ்டருக்காக பயந்து போயிட்டு தான் வேற ஒரு ஊருக்கு போயிருக்காரு. அங்கே சில பிரச்சனைகளை வரவே அந்த ஹீரோவை எப்படி வந்து இவர் வந்து சமாளிக்கிறாரு அப்படின்றத கதையாக கொண்டு போயிருந்தாங்க. இது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே ஒரு லைட்டாக ஒரு படி வந்து தடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு. சரி, ஓகே, கிளைமேக்ஸில் எப்படி முடிய போகுது அப்படின்றது வந்து த்ரூ அவுட் மூவி ஃபுல்லாகவே கிளைமேக்ஸ் என்ன அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துட்டே இருந்துச்சு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பணக்கார திமிரில் இருக்கக்கூடிய அந்த வில்லனை வந்து இவர் எப்படி அடித்து கொள்றாரா, இல்லை அவர் வந்து திருத்துறாரா அப்படின்றதா இருந்துச்சு. திருத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த 222 வந்து டயலாக்லாம் நிறைய பேசுவாங்க. ஸோ வந்து அவர் ரொம்பவே வந்து ஆக்ரோஷமாக அடிக்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லாமல் அப்படியே சும்மா படுத்து கிடப்பாங்க, ரொம்ப அடி வாங்கி. ஸோ ஆனால் இவர் வந்து டைலாக் பேசிகிட்டே இருப்பார். லைட்டாக ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டேய் அவன் செத்துட்டான்டா அப்படின்ற ஒரு ஃபீலையே காட்டுச்சு. ஏன்னா எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு, இவர் இவ்வளோ டைலாக் பேசுகிறாரு ஆனால் அவன் வந்து உயிரோடு இருக்கானே அப்படின்ற ஒரு ஃபீலே காட்டலையே, கண்ணையும் வைக்கல, இல்லை வந்து சும்மா அடிப்பட்டதில் நகரில் எதுவுமே இல்லை. ஒருவேளை செத்தவர்கிட்ட வந்து இவர் பேசிகிட்டு இருக்காரோ, கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா
காமெடியாக முடிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு ஃபீல் காட்டுச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட தான் இருப்பார். அவர்கிட்டே ஒரு டைலாக் பேசுவார், உனக்கு பயம் இல்லை என்ன மாதிரியே, ஸோ இப்படி இருக்கிற நீ வந்து ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சில படங்களில் ஒரு படத்தில் பார்த்துருப்போம் இல்லையா, வடிவேல் வந்து தனியாக உட்காந்து ஒரு இடத்துல வந்து கதை சொல்லிட்டு இருப்பாரு ஒரு படத்தில். ஸோ அதே ஃபீல் தான் காட்டுச்சு. என்ன எந்த மாதிரி வந்த நீ இப்போ என்ன அப்படியே வந்து ஸ்கேல் மாதிரி ஒரு எமோஷனலாக டயலாக் பேசுகிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சண்டை போட்டுகிட்டே வருவார், பயங்கரமாக தூக்கி அடிக்கிறது, ஏன்னா டிஃபென்ஸில் வேறு இருந்தார் இல்லையா. ஸோ சொரட்டி அடிக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு அடிக்க போனவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 90s படத்தில் வரும் இல்லையா, லாஸ்ட்டில் வந்து அடிக்க போவார், ஏதோ ஒரு அம்மா வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை தங்கச்சி வந்து இல்லை வேண்டாம் நான் அவரை அடிக்காதீங்க கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஹீரோவே அந்த மனம் திருந்தி கடைசியில் வந்து டயலாக்லாம் சொல்லி ஏன் இப்படி இருக்க, உனக்கு குழந்தை இருக்கா, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனலாக கொண்டு போய் முடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, அதை கொண்டு போய் முடிச்சது ஓகே. ஆனால் அது கொண்டு போன விதம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஆடியன்ஸ்க்கு போர் அடிக்கிற மாதிரியோ இல்லைனா ஒரு மாதிரி காமெடியாக கொண்டு போகிற மாதிரி, இல்லை ஃப்ரேம் பார்க்கும்போதே கொஞ்சம் லைட்டாக இது கொஞ்சம் ஓவராக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலை காட்டுச்சு. மற்றபடி முடிச்சது லாஸ்ட்டில் எமோஷனாக வந்து பிஜிஎம் போட்டது, சாங் வர வச்சது, அந்த வில்லன் வந்து திருந்துறாரு, எப்படி திருந்துறாரு அப்படின்ற விஷயங்கள் காட்டினதாக இருக்கட்டும், அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த 2 ஸ்கேலில் மாறுறது இருக்கு இல்லையா, ஒரு ஹைலேருந்து ஒரு லோ லெவலில் மாறுற ஒரு விஷயத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கனெக்ட் வந்து இன்னுமே ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன், இந்த படத்தோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, எப்படி போகுது கதை, அது எல்லாமே நான் சொல்லிட்டேன். இந்த படம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத சொல்லிடுங்க. இல்லை இந்த படம் பார்க்கலாமா இல்லையா, விஜய் ஆண்டனியோட ஃபேன் நான், இல்லை இந்த படம் பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னா போய் பாருங்கள். ஒன் டைம் பார்க்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கேன், நான் படம் பார்த்தா போதும், அது விஜய் ஆண்டனி படம் வேறு, ஸோ பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக இப்போ பாருங்கள். நீங்கள் படம் பார்த்துட்டீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் காட்டுச்சு, எதை நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அடுத்த மூவியோட ரிவ்யூவோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.